எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. எப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அதெல்லாம் போய்க்கலாம். இங்கே எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சங்கீதா வீட்ல அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஃபேமிலியா இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமாண்ணா? இருக்குமா இருக்கும். உனக்கு காலேஜ் போறது இல்ல, அப்படியே 1 வீக் லீவு. ஆமாப்பா, காலேஜ் வேற லீவ் போட்டாச்சு. இன்னும் கிளம்ப வேற செய்யணும். என்ன பண்றதுனே தெரியல. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான். ஆமாண்ணா, காலேஜ் வேற போகணும். என்ன பண்றதுனே தெரியல வினயனா. காலேஜ் போறது அவ்வளோ கஷ்டம். எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா வினய்? இதுக்கு மேல திரும்பி சோகமா இருந்தோம் வினய். 5th இயர் அவ்வளோ ஜாலியா போகும். அப்புறம் என்ன? இல்ல வினய், 5th இயர்னாலும் அப்படியே கொஞ்சம் போகணும். காலையில எந்திரச்ச உடனே சீக்கிரம் கிளம்பி போகணும். திரும்பி சாயந்தரம் வரணும். போர் அடிக்கும் வினய். 5th இயர்ல எல்லாம் இன்னும் உன்னை கேம்ப் கூட்டிட்டு போல சந்தோஷப்படுறதை விட்டுட்டு வேற எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போகாம இங்க இருக்கேன்னு சந்தோஷப்படுமா நீ? ஏன்னா எல்லாம் என்ன துரத்துறதுல இருப்பீங்க போல. எங்களுக்கெல்லாம் வேற வேலையில பெருவுல துரத்துறது எங்களுக்கு வேலையாடி. வேலை இருந்தாலும் இருக்கு உனக்கெல்லாம். ஆனா மித்தவங்களே இங்க வெளியில போயிடுறாங்க நம்மளெல்லாம் விட்டுட்டு. உன்னை கூப்பிட்டதுக்கு நீ போகலன்ற கால் வலின்னு சொல்லிட்ட. மித்தவங்களும் சொல்லாத. என்ன எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போல? ஏமா நீ வேற என்ன மீட்டிங் போட போறோம் நாங்க? இன்னும் என்ன உட்கார்ந்து எல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா தாண்டி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். யாருமே வீட்ல இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. அதனாலதான். அப்ப நான் ஒருத்தி இருக்கேன்டி. நீ ஒருத்தி இருக்கேன்னா பேர் அண்ணன் ரூம்குள்ள தான படுத்துட்டு இருந்த எல்லா நேரம். அப்பயே இருக்கல்ல வீட்டுக்குள்ள. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேன், மறந்துட்டேன் பாரேன். வந்த விஷயத்தை தவிர நீ எல்லாத்தையும் நீ பேசலாம். நான் வந்த விஷயத்தை மட்டும் பேசிடாத நீ. நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தன்னால மறந்துடுது. மேடம் வந்த விஷயத்தை சொல்லுங்க. அம்மா கீதா எங்க? அவ இங்க வெளியில போயிருக்கா. அவளை கொஞ்சம் கூப்பிடுறீ. இரு, வெயிட் பண்ண. அவ வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தெரியல, வெள்ள போனாலும் உட்கார்ந்துட்டு இருக்காளான்னு தெரியல. நீ சரி கொஞ்சம் போன் அடிச்சு கூப்பிடு. மேடம் எங்க கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களோ? அட கூப்பிடுமா சொல்றேன். ஹலோ கீதா மேடம், என்ன வெளியில தானே உட்கார்ந்திருந்தா? வெளியிலயே வந்து கூப்பிட்டுருக்கலாமே மேடம். போன் அடிச்சு தான் கூப்பிடணுமா மேடம்? உள்ளார இருந்து வெளியில வந்திருந்தாலே என்ன கூப்பிட்டுருக்கலாம். அது இல்லனா கூட பரவாயில்ல. உள்ளார இருந்து கத்தி இருந்தாலே நான் வந்திருப்பேன். சரி, அதெல்லாம் விட கூப்பிடுறா. நீ வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் வா, கௌசி உன்னை கூப்பிடுறா. என்னடி வெளியில கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்கிறீ? சீக்கிரம் வாடி, அவ கூப்பிடுறா. என்னன்னு தெரியல. வரடி ரெடி. அவ சொல்றாளே, நீ நல்லா சொல்றடி. புள்ளி தொலை, நீ உனக்காக தானே பேசிட்டு இருக்க. ஆமா கீதா, நான் தான் கூப்பிட்டேன். சீக்கிரம் வா. அந்த வரேன்டி. மேடம் நாங்களா கூப்பிட்டா வர மாட்டீங்களோ? வரதுக்குள்ள அவ கூப்பிட்டா சரி வரேன்னு அவ்வளவுதான்டி. உன்னை நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருந்தா வரல. நான் உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன். அவ சொன்ன உடனே நீ வந்த. அச்சச்சோ, வாய் வளரிச்சு. என்னடி பண்றது? அம்மா நீங்க மேடம் சொன்னல. இரு என்ன சொன்னே? என்ன நாய் மாதிரி கூப்பிட்டு இருந்த நீ இல்ல? நான் கூப்பிட்டேன். ஏடி நாய் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான். எனக்கு காதுல ஏதோ தப்பா விழுந்துச்சு போலடி. எனக்கு காதுல தப்பா விழுந்துச்சு. அப்படியே அடிச்சேன் வையே. உண்மையிலே நான் தான் அப்படின்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் வாய் வளரிச்சு அவ்வளவுதான். எங்க வாங்க போறடி நீ? வந்த விஷயத்தை முதல்ல சொல்ல விடுங்கடி. எல்லாம் பேசி பேசி என்ன மறக்க வச்சிருவீங்க போல. ஆமால, நீ சொல்ல வந்தல சொல்லு. எங்கடி சொல்ல விடுறீங்க? சொல்ல வரதுக்குள்ள ஏதாவது பேசிறீங்க. ஐயோ மேடம், இதுக்கு மேல பேச மாட்டேன் சொல்லு. இவங்கக்குள்ள உட்காந்து நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம்டா. டேய் அப்படி சொல்றா? ஆமா, காலேஜ் வந்து போன் அடிச்சாங்கடி. வாங்கடி சீக்கிரம் கிளம்புங்க கொஞ்சம். எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. ஜோதி அம்மா தான் சொன்னாங்க டக்குன்னு கிளம்புங்க. சரி இரு, நான் சாரியை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். என் மேடம் சாரியோட எல்லாம் போக மாட்டீங்களோ? அப்பா கசகசன்னு இருக்கும். நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் வா. வரேன். எதுக்குடி இந்நேரத்துல போய் கூப்பிட்டு இருக்காங்க? அப்பப்பா முடியலடி காலேஜோட. என்னமா பண்றது? கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வர சொல்லி சொல்லிருந்தாங்க. சரி கிளம்பு. சரி நான் வெளில போய் நிக்கிறேன், வந்துருங்க. இருடி, நானும் வந்துடுறேன். மேடம் இன்னும் கிளம்பி வரதுக்குள்ள எப்படி 1/2 hour ஆயிரும் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் வந்துரு. அமைதியா இருங்க. பாரு, மேடம் இன்னும் உள்ளார கூட போகல. இரு, 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவா. கிளம்பி மட்டும் வராம இருக்கட்டும். இருடி, வருவா. வாடி சீக்கிரம் போலாம். சரி வினய், பை போயிட்டு வரேன். சரி பை போயிட்டு வரேன். போயிட்டு வாமா தாயே, கிளம்பு முதல்ல. இங்க இருந்தா நொய்யு தான் சொல்லு. இருக்க போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். சரிடா, நீ போயிட்டு வா. சரிண்ணா. வாங்க, ரெண்டு கதை அடிச்சிட்டு இருப்பீங்க. வர மேடம் இரு. என்னம்மா சேமா கூப்பிட்டுருந்தீங்க? ஆமாம்மா, என்னம்மா கூப்பிட்டாங்க, அப்புறம் ஒண்ணுமே சொல்லல. இல்லடா. என்னாச்சு சொல்லுங்கம்மா. இல்ல, உங்களால சென்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சென்னைக்காம்மா? எதுக்குமா? கேம்புக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க. சரிம்மா, அதுக்கு என்ன போலாமா? இப்பவே கிளம்பி ஆகணும்டா. அதெல்லாம அங்க ரொம்ப ஏழை பசங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். நீங்க போறதா இருந்தா போலாம், இல்லாட்டினா வேணாம் விடுங்க. நான் என்னம்மா சொல்றீங்க? நாங்களே உயிர் காப்பாத்துறதுக்கு தானம்மா படிச்சிருக்கோம். அப்புறம் போறீங்கன்னா போங்கன்றீங்க. இல்லடா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான். எங்களுக்கு என்னமா கஷ்டமா இருக்கு? என்ன 1 நாள் 2 நாள் தானே, விடுங்க. இல்லடா, 1 நாள் 2 நாள்ல நானே போக வச்சிருப்பேன். 1 நாள் 2 நாள் இல்ல. 1 நாள் 2 நாள் இல்லையா? அப்புறம் எத்தனை நாள்மா? 1 month அங்க இருக்கணும்டா.
1 மந்தாமா? ஆமாடா, நீங்க போறதா இருந்தா போங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. அம்மா 1 மந்தா எப்படிமா? அதுவும் உங்களால விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? அம்மா ஆமாம்மா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போறதா இருந்தா போங்க, இல்லாட்டினா வேண்டாம் விடுங்க. இல்லம்மா, அங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நாங்க போறோமா. இல்லடா கௌசி, நீ இப்பதான் பிரெக்னெண்டா இருக்க, அங்க போய் 1 மந்த் எப்படி தனியா இருப்ப? அம்மா அதெல்லாம் பாத்துக்கிற, விடுங்கம்மா. என் கூட இவங்க 2 பேர் இருக்காங்க, என்ன பாத்துக்குவாங்கம்மா. அம்மா ஆமா விடுங்க, நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்கிறோமா. சரிம்மா, நீங்க கூட வர முடியாதம்மா? இல்லடா, நான் கூட வர மாதிரி இருந்தா நான் வந்திருப்பேன்ல, உங்களை ஏன் போறதா இருந்தா போன்னு சொல்ல போறேன். கூட வர முடியாதுடா, எனக்கும் இங்க கிளாஸஸ் இருக்கா, அங்க என்னால வர முடியாதுடா, அதனால தான். ஓ அப்படியாம்மா, சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன் கௌசிய. ஆமாம்மா, இவங்க தான் இருக்காங்களே, பாத்துக்குவாங்கம்மா. இல்லடா, பிரெக்னெண்டா இருக்க, எதுக்கு டிராவலிங்லா? மா இல்ல, நான் போறேன், டாக்டர் படிச்சிருக்கதே அதுக்காக தானம்மா. என் ஹெல்த் நான் பாத்துக்கிறேம்மா, விடுங்க. போயிட்டு பத்திரமா வாங்கடா. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். 1 மந்த் தான் நான் சமாளிச்சிடுறோம்மா. ஓகேடா. பிரின்சிபல் கூப்பிடுறாரு போல, யார் யார் போறான்னு கேக்குறாங்க, நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நீங்க சொல்லிருங்க. இந்த விஷயத்த கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா போக விட மாட்டாங்க, என்னடி பண்றது? ஏங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆமா, அது ஓகேதான். பட் நீங்க போன வாட்டி 10 நாள் போனப்பவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. 1 மந்த் எப்படி? வேற வழி கிடையாது, நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா 1 மந்த்ல முடிச்சுட்டு வரதானே போறோம், அப்புறம் என்ன? போன் கையில இருக்கு, அப்புறம் என்ன, வேற என்னடியே வேணும்? ஆமா, போன் கையில இருக்கு. வேணா நாங்க 2 பேர் போறோம் கௌசி, நீ இங்கே இரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானும் வர விடு. பிரெக்னெண்டா இருக்கு, எப்படி டிராவலிங்ல? வேணாண்டி, நீ இங்கே இரு. இல்லடி, கண்டிப்பா நான் வருவேண்டி, விடு. அவ சொல்ற மாதிரி இங்கே இருக்கலாம்ல. என்னடி, நானும் வர விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா போகும்போது நான் மட்டும் இங்க இருப்பேன். நானும் வர விடு, நானும் டாக்டர்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? இல்ல, அது வந்து போயில விடு. இப்ப கிளம்பணுமா? வாங்க வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பலாம். சரி வா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும். சரிண்ணா. ஏம்மா, எல்லாரும் அங்க போய் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. கௌசி, நீ தான் முக்கியம், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ற, ஓகேவா? சரி கதிர். சரி, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி வினய், டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, வாங்க போலாம். 1 மந்த் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும், சரியா? சரிண்ணா. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க முதல்ல, சரியா? இங்க பேஷண்ட்டை பார்க்கணும்னா உங்க ஹெல்த் முக்கியம், ஓகேவா? சரிண்ணா. சரி, அம்மா கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க, போங்க. சரிண்ணா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன், நீ வந்துரு. நீ பேசிட்டு வா, நான் போறேன். சரிடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா, உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, சரியா? சரி கதிர். என்னாச்சுன்னு இப்ப அழுகுற? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கதிர். போன் கையில இருக்கு, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எதுக்கு இப்ப அழுகுற? இல்ல கதிர், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். உங்களை விட்டுட்டு இப்ப தனியா போற பயமா இருக்கு கதிர். எதுக்கு பயப்படுற? நீ கொஞ்சம் அமைதியா இருக்க, எதுக்கு அழுகுற? கண்ணத்தோட முதல்ல. இல்ல கதிர், உங்களை விட்டு இப்பதான் முதையா இருக்க போறேன். எப்படி இருக்க போறேன்னு தெரியல கதிர். உங்க கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, தூரத்துல இருந்தாலும் உங்களை பாத்துடலான்ற ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்ப அது கூட இல்ல கதிர். என்ன இப்படி பண்ற? இல்ல கதிர், பாக்கணும்னாலும் நம்மளால பார்க்க முடியாது கதிர். எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? ஒரே மாசம் தான், டக்குன்னு போகும், அழுகாத முதல்ல. இல்ல கதிர், என்னால அழுகாம இருக்க முடியல கதிர். 4 பேத்த காப்பாத்த போற, நீ சந்தோஷமா இருக்கணும். இல்ல கதிர், 4 பேத்த காப்பாத்த போறேன்ற சந்தோஷம் இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்ற கஷ்டமும் இருக்கு கதிர். அங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி தான் கதிர் இருக்கு. உங்களை விட்டு நான் தூரமா போறணும்னு இருக்கு கதிர். 1 மந்த்மா இப்படின்றதுக்குள்ள போயிரும், நீ அழுகாத. உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியா பாத்துக்குவாங்க, அழுகாத. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க இருக்க மாதிரி வருமா கதிர்? நீங்களும் எனக்கு முக்கியம் தான் கதிர், நீங்களும் எனக்கு வேணும் தான் கதிர். அழுகாத, எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல. என்னடா போகும்போது இப்படி அழுந்துட்டு போலாமா? அழுகாதடா. என்னால முடியல கதிர். ஏமா அழுகாத, சரி விடு. நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் தானே கஷ்டமா இருக்கு. சாரி கதிர், உங்களையும் கஷ்டப்படுத்துறேனோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல அழுகாத. என்னால முடியல கதிர். 1 மந்த் எப்படி இருக்க போறேன்னு கூட எனக்கு தெரியல. உங்களை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போற கதிர். எப்படி இருக்க போறேன்னு தெரியல கதிர். நீ பிரெக்னண்டா இருக்க, ஓவரா அழுக கூடாது, பாப்பா பாவம் தானே. இல்ல கதிர், பிரெக்னெண்டா இருக்கும்போது நீங்க என் கூடயே இருக்கணும்னு நினைச்சேன். 1 மந்த் எப்படி இருக்க போறேன்னு தெரியல கதிர். நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து இருக்கலாம், பட் அங்க இருக்க பசங்கள்லாம் பாவம் இல்ல, அவங்களுக்காக உதவி பண்ண போற, நீ தைரியமா போ. தைரியமா தான் கதிர் இருக்கு, எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. பட் உங்களை பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு கதிர். 1 மந்த் எப்படியாச்சும் ஓடிடலாம், போன்ல பேசலாம். அங்க இருக்க நீ குழந்தைங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஹாப்பியா இருக்கும்டா, விடு. தைரியமா இரு, அங்க இருக்கவங்கள பார்த்தனா ஹாப்பி ஆயிருவா, ஓகேவா? உனக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும், சரியா? அப்ப லைனை நீ ஞாபகம் வச்சிருப்பியான்னு கூட தெரியாது. கதிர், என்ன இப்படி பேசுறீங்க? அட உண்மைதாம்மா, அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தனா அவ்வளவு ஹாப்பியா இருப்ப. என்னடா ஞாபகம் வச்சிருப்பியான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களை எப்போதும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன் கதிர். என் மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியாது கதிர், அதை நீங்களே நினைச்சாலும். மேடம்க்கு டைலாக் மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா மனசுல தெம்பு கிடையாது, மனசுல தைரியம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் தான் தைரியம்லாம் இருக்கு. நான் தான் உங்களை விட்டு போறேன்றத அழுகிறேன், நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேங்கிறீங்களே. என்ன நானும் உட்காந்து அழுகணும்னு சொல்றியா? நீ காப்பாத்த போற, அதனால தைரியமா போயிட்டு வந்தா சொல்லுவ, அழுக மாட்டேன். நம்ம ஒரு உயிரை காப்பாத்தினாலும் அது நமக்கு தான் வந்து சேரும், அதனால நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். தைரியமா போயிட்டு வா.
எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட சொல்லி நீ திரும்பி அழுகுவ, இதெல்லாம் தேவையா? அதனால அமைதியா போயிட்டு நீ பத்திரமா வா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கதிர். ஐ லவ் யூ கதிர். ஐ லவ் யூ கௌசி. என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவோ பிரியமானவரே.